சொந்த வீடு கட்டலாமா? நான் உங்கள் இன்ஜினியர் ஹனி செந்தில் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, ஏதாவது பிரச்சனை வந்துட்டால் என்ன பண்ணுறதுங்க? ரொம்ப முக்கியமான கேள்வி தானே. முதல்ல இஷ்யூனா என்ன மாதிரி வரும், என்ன மாதிரிக்கான வாய்ப்புகள் காரணங்கள் இருக்குன்னு நம்ம யோசிக்கலாம். ஒரு எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பு நடக்கலை அப்படின்னா ஒரு டிஸப்பாயின்மெண்ட், ஒரு ஏமாற்றம் வரும். ஸோ அங்கே தான் வந்துட்டு இந்த கான்ஃப்ளிக்ட் டெவலப் ஆகும். எந்த ஆஸ்பெக்டில் ஒரு ஹவுஸ் ஓனராக வந்து வருத்தம் வரலாம் அப்படின்னா, ஒன்று குவாலிட்டியாக இல்லை பில்டிங், ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு வருத்தம் வரும். இன்னொன்று வந்து ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் வரும். ஃபைன். இன்னொரு ஆங்கிளில் அந்த வீடு கட்டக்கூடிய கான்ட்ராக்டர், அவரை பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு வருத்தம் வரலாம் அப்படின்னா, பே அவுட்டு சரியாக இல்லை, பேமெண்ட்டு இந்த ஸ்டேஜில் வர பேமெண்ட்டு வரல, டிலே ஆகுது அப்படின்னா அவருக்கு அந்த வேலையை தொடர முடியாது. இல்லை வேலையை பண்ணிவிட்டு பணம் வரலன்னா, அவரால் மேனேஜ் பண்ண முடியலன்னா அவருக்கு வருத்தம் வரலாம். இது இல்லாமல் ரெண்டு பேருக்கும் வேறு வேறு வருத்தம் வந்தால் அதுக்கு அவங்களுடைய வேலையை சரியாக செய்யாதனால வர வருத்தம் தான். இது அடுத்தவங்கள சார்ந்து உள்ள விஷயம்தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம், வந்துட்டால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பேசலாம். ஒரு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் நமக்கு இப்போ பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அந்த விஷயம் நடக்கிறப்போ அதில் என்ன செட் எக்ஸ்பெக்டேஷன், என்ன டெலிவரிங்கிறதுல ரெண்டு பேருக்கும் ஒரு ஒருமித்த நோக்கம் இருந்துச்சுன்னா அதை டெலிவர் பண்ணுறது ரொம்ப எளிமையானது. இப்போ வந்து ஒரு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, முன்னாடியே வந்து ஒரு டிஸ்கஷனில் இந்த மாதிரி பண்ணுறோம், இப்படி வரும் அப்படி வரும்னு பேசும்போது அந்த ப்ராசஸ் எளிமையாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன கிளாரிட்டியோடு அப்ரோச் பண்ணுறது ஈஸி. இல்லை ஒரு பிரிக் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை ஒரு காங்கிரீட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும்போது அதில் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கிளைண்ட் வந்து, ஒரு ஹவுஸ் ஓனர் வந்து அந்த விஷயத்த சொல்லலாம். இது வந்து இந்த மாதிரி இருக்குது, இதை வந்து நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஒரு விஷயத்த நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலையே அந்த விஷயம் அப்படியே பாதியாக அதோட அந்த 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 டென்ஷனை குறைச்சிடும். ஏன்னா யாரும் வந்து இன்டென்ஷனலாக தப்பு பண்ணுறது இல்லை. பொதுவாக சரியாக இருக்கிற பட்சத்தில் வேணும்னு தப்பு பண்ணுறவங்க ரொம்ப கம்மி. அப்போ அது மாதிரி ஒரு தவறு நடக்கும்போது ஒரு தனிப்பட்ட நபர் மேலே அவர் தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்கிறத தாண்டி, இப்போ நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணீங்க, நீங்கள் பண்ண இந்த விஷயம் தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த நபரையும் அந்த தவறான விஷயத்தையும் நாம் செக்ரிகேட் பண்ணுறோம். ஸோ அப்படி பிரிக்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு நம்மளை வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, நம்மளை வந்து தப்பு பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க, நம்ம தப்புன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வர்றது பெரிய அளவில் குறையும். ஸோ இது வந்து நம்ம உரையாடலில் நம்ம வந்து இந்த ஒரு தன்மையை நம்ம கொண்டு போகும்போது நம்ம நோக்கம் என்ன, நம்ம வீடு கரெக்டாக வரணும், ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்துருச்சு, அந்த தப்பை சரி பண்ணணும், தொடர்ந்து தப்பு நடக்கக்கூடாது. சிம்பிள். ஸோ அந்த வார்த்தையை வந்து நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தும் போது தொடர்ந்து அந்த பிழைகள் நடக்கிறத நம்ம தவிர்க்க முடியும், சரியாக போகும். குவாலிட்டி ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். தென் ஒரு ப்ராஜெக்ட் டிலே ஆகுதுன்னா எதனால டிலே ஆகும்னா மொத்தம் 3 ரீசன். ஒன்று, லேபர் இல்லைங்க, வேலை நடக்காது. மெட்டீரியல் இல்லை, வேலை நடக்காது. ரெண்டுமே இருக்குது, என்ன பண்ணணும்னு தெரியல, ஒரு டெசிஷன் இல்லை, வேலை நடக்காது. இதில் லேபரும் மெட்டீரியலும் வரல அப்படின்னா அந்த கான்ட்ராக்டர் தான் காரணம், இன்ஜினியர் தான் காரணம். ஆனால் இவங்க பணம் கொடுக்கல, அதனால் நான் ஆள் கொண்டு வரலன்னு சொன்னால் தட் இஸ் ஃபைன். அப்போ வந்து இவருடைய காரணம். தென் இந்த டிசிஷன், இது என்ன பண்ணணும்னு தெரியலங்கிறதுனால ஒர்க்கு ஃப்ரண்ட் இருக்குது, ஒர்க் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் இருக்குது, ஆனால் வேலை நடக்கலைன்னா என்ன காரணம்னா இங்கே எப்படி பண்ணணும்னு தெரியல. வந்து இந்த இடத்துல எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும்னு ஒரு கிளைண்ட்டு சொல்லிட்டாரு, இந்த ரூமை மாற்றி அமைக்கணுன்ட்டாரு, பிளானில் இருக்கபடி இந்த லெவல் வந்துருச்சு, பிரிக் ஒர்க் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் இருக்குது, லேபர் இருக்காங்க, ஆனால் நான் வந்து வீக்கெண்டில் தான் வருவேன், நான் வந்து சொன்னதுக்கப்புறம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாருன்னா அந்த வாரம் பூரா வேலை நடக்காது. இது ஒரு சாதாரண நிகழ்வு. இது பரவலாக நிறைய இடங்களில் நடக்கிறத நான் இங்கே பதிவு பண்ணுறேன். இதே வந்து அந்த இன்ஜினியர் கான்ட்ராக்டர் சைடும் தவறு வர வாய்ப்பு இருக்குது. எப்போன்னா அவர் சப்போஸ் அந்த ஒர்க் பண்ணுறதுக்கான டீட்டெயில் கொடுக்கல, அவர் ஒரு காங்கிரீட் போடுறதுக்கு அவர் வந்து கம்பி டிராயிங் வரல அப்படின்னா அது அவர் சைடு தப்பாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாமே சின்னதாக ஆரம்பிக்கும். அதை ஆரம்பிக்கும் போதே அதை நம்ம வந்து சரி பண்ணி கொண்டு போகணும்.
இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த உறவு நிலையை வந்து மெயின்டைன் பண்ணுறது வெரி கிரிட்டிக்கல். இது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு புதுசாக கல்யாணம் ஆகிற புதிதான தம்பதிகளுக்கு ஒரு ஹனிமூன் பீரியட் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, அந்த காலகட்டம் வரைக்கும் 2 பேரும் அவங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பரஸ்பர நல்ல விஷயங்களை பார்த்து பரஸ்பரமாக அப்ரிஷியேட் பண்ணி ஒரு கட்டம் நடக்கும். அந்த ஃபேஸ்க்கு அப்புறம் there will be small differences will come. ஸோ அதை வந்து 2 பேரும் பரஸ்பர புரிதல் மூலமாக அதை எப்படி எளிமையாக எடுத்துகிட்டு போகிறாங்கங்கிறதுல தான் அந்த லைஃப் இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு கான்ட்ராக்டர் இன்ஜினியருக்கும் அந்த ஹவுஸ் ஓனருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய உறவு நிலை. சரி, ஒரு 6 to 6 monthsலேருந்து 1 year வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் ட்ராவல் ஆகுதுன்னா இனிஷியலாக ஐ திங்க் ஒரு 1 or 2 monthsக்கு பெரிய அளவில் உரசல்கள் இருக்காது. ஏன்னா இப்போ இவருக்கும் பணம் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்காது. அவரும் ஆரம்பத்தில் வந்து நம்மளும் அந்த ஒரு குட்வில் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் ஒர்க் பண்ணுவாங்க. பட் எப்போ 2 பேரும் டேக்கன் ஃபார் கிராண்டடாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்போது தேர் மே பி அ டிஃபரன்சஸ். ஸோ அப்போது வந்து 2 பேரும் இந்த உறவு நிலையை மெச்சுறது அவசியம், முக்கியம் அப்படிங்கிறத மனசில் எடுத்துக்கிட்டு அந்த கம்யூனிகேஷனில் அந்த விஷயத்தோடு நம்ம ட்ராவல் பண்ணினோம் அப்படின்னா இந்த மாதிரியான டிஃபரன்சஸ் கட்டாயம் வரும். பட் அது வந்து ஒரு ஸ்காராக வந்து ஒரு வடுவாக மனசில் இல்லாமல் அது பரஸ்பர புரிதலோட அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். ஸோ இது முழுக்க இண்டிவிஜுவல்ஸை சார்ந்தது. நல்லா சரியாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்களுக்கும் சரியாக வந்து இதை வந்து ப்ராசஸை கொண்டு போகணும் அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஹவுஸ் ஓனருக்கும் இந்த பரஸ்பர புரிதல் உண்டாக வேண்டியது ரொம்ப முக்கியம். அது உண்டானா மட்டும்தான் இது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி ரொம்ப கம்ஃபர்டபுளாக நகரும். இல்லைன்னா வண்டி ஓடும், இல்லைன்னா கஷ்டப்பட்டு வண்டி இழுக்கிற மாதிரி ஆகிடும், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதை நம்ம வந்து ஈஸ் பண்ணிக்கிறது முக்கியம். இதுக்கு வெறும் பணம் இருக்கிறதோ மட்டும் முக்கியம் இல்லை, மனம் இருக்கிறது முக்கியம். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற எண்ணமும், விட்டு கொடுத்து போகிறதுனா நம்ம கொடுக்குறதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஒரு புரிதலோட அந்த உறவு நிலையை நம்ம அணுகணும் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம பேசுகிற இந்த விஷயங்கள் உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் ஃபைனலாக ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்ப்போம்.